Friends, welcome to Crack Neat Biology. இந்த வீடியோல சாப்டர் 6 எவல்யூஷன்ல இருந்து வாட் ஆர் தி எவிடன்சஸ் ஆஃப் எவல்யூஷன்றத பத்தி பார்க்க போறோம். ஓகே, சோ நமக்கு எவிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரது ஃபாசில்ஸ் தான். சோ இந்த ஃபாசில்ஸ்ன்றது என்னது? இட்ஸ் தி preserved remains, preserved impressions. Okay, முன்னாடி வாழ்ந்த அந்த லைஃப் ஃபார்ம்ஸோட ஹார்ட் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, லைக் அதோட டீத், போன், ஷெல், இந்த மாதிரி ஹார்ட் பார்ட்ஸ்லாம் டிஃபரெண்ட் ராக் செடிமெண்ட்ஸ்ல வந்து பிரிசர்வ் ஆயிருக்கிறது தான் வந்து ஃபாசில்ஸ். ஓகே, ஃபாசில்ஸ் ஆர் ரிமைன்ஸ் ஆஃப் ஹார்ட் பார்ட்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் ஃபவுண்ட் இன் ராக்ஸ். இந்த ஃபாசில்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் லைஃப் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து டிஃபரெண்ட் ஏஜ்டு ராக் செடிமெண்ட்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி டிஃபரெண்ட் ஏஜ்டு ராக் செடிமெண்ட்ஸ். ஸோ இதுக்கு டிஃபரெண்ட் எரா நேம் இருக்கு, அது வந்து ஃபர்தரா எப்போச்சுன்னு டிவைட் ஆயிருக்கு. ஸோ இந்த ராக் செடிமெண்ட்ஸ், அந்த பர்டிகுலர் செடிமெண்ட் ஃபார்ம் ஆகும்போது அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம் வந்து இறந்திருக்கலாம். ஸோ அதனால அந்த ராக் செடிமெண்ட்ஸ்ல அந்த ஆர்கானிசம், அந்த லைஃப் ஃபார்மோட அந்த பிரிசர்வ்டு ரிமைன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. Okay, so some of them appeared similar to modern organisms and they represent extinct organisms. So இதுல வந்து இந்த மீசோசோயிக் எரா பாத்தீங்கன்னா இததான் எரா ஆஃப் ரெப்டைல்ஸ் சொல்லுவாங்க. சோ இந்த எரால தான் வந்து டைனோசர் வாழ்ந்திருக்கு. இது வந்து இட் இஸ் சிமிலர் டு மாடர்ன் டே ரெப்டைல் லைக் crocodile. அண்ட் இந்த டைனோசர் பாத்தீங்கன்னா அந்த மீசோசோயிக் எராலேயே அது எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா இந்த பர்டிகுலர் செடிமெண்டரி லேயர் ஆஃப் எர்த் இருக்குல்ல, அந்த செடிமெண்டரி ராக் அது ஃபார்ம் ஆகும்போது இந்த ஆர்கானிசம், இந்த லைஃப் ஃபார்ம் வந்து இறந்திருக்கு. அதனாலதான் அதோட அந்த ஃபாசில்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் செடிமெண்டரி ராக்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ தீஸ் ஆர் த பிக்சர்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபேமிலி ட்ரீ ஆஃப் டைனோசர்ஸ் இதுல சொல்லியிருக்காங்க அண்ட் லிவிங் மாடர்ன் கவுண்டர் பார்ட். ஓகே, சோ இதுல இருந்து இந்த ஆர்கானிசம்ஸ் லைக் crocodiles, பேர்ட்ஸ் இதெல்லாம் எவால்வ் ஆயிருக்குன்றாங்க இந்த டைனோசர்ல இருந்து. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த டெரானோடன், இந்த ஆர்கேப்டெரிக்ஸ் இதெல்லாம் வந்து எவால்வ்டு ஃப்ரம் டைனோசர்ஸ். டைனோசர்ல இருந்து டெவலப் ஆன எவால்வ் ஆன பேர்ட் டைப்ஸ் இது. ஓகே, சோ இதுவும் இப்ப எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. இப்ப இதுல இருக்கிறது வந்து crocodile தான், மாடர்ன் டே ஆர்கானிசம். ஓகே, சோ தென் பேலியன்டாலஜி அப்படின்றது என்னன்னா, ஃபாசில்ஸ் பத்தி நம்ம படிக்கிறது. இந்த டிஃபரெண்ட் செடிமெண்டரி லேயர்ஸ், இந்த டிஃபரெண்ட் செடிமெண்டரி லேயர்ஸ்ல வந்து நிறைய ஃபாசில்ஸ் பிரசன்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. சோ அந்த ஃபாசில்ஸ் பிரசன்ட் இன் டிஃபரெண்ட் செடிமெண்டரி லேயர்ஸ் அதை பத்தி படிக்கிறது தான் வந்து பேலியன்டாலஜி. இப்ப வந்து இந்த பர்டிகுலர் செடிமெண்டரி லேயர்ல வந்து அந்த ஃபாசில் பிரசன்ட் ஆயிருக்குன்னா அது வந்து இட் இண்டிகேட்ஸ் தி ஜியாலஜிக்கல் பீரியட் இன் விச் தே எக்ஸிஸ்டட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த செடிமெண்டரி லேயர் வந்து இந்த ஜியாலஜிக்கல் பீரியட் ஜெனோசாயிக் பீரியட்ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றது, அது எந்த செடிமெண்டரி லேயர்ல கிடைக்குதோ அதை பொறுத்து அது எந்த எரால வந்து அது வாழ்ந்தது அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, சோ paleontologyன்றது என்னது? It's the study of fossils. So the study showed that the life forms varied over time and certain life forms restricted to certain geological lifespans. சோ இந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப டைனோசர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பர்டிகுலர் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல்ல தான் அது வாழ்ந்தது. ஓகே, சோ எக்ஸிஸ்டட் ஒன்லி இன் பர்டிகுலர் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல். மீசோசோயிக் எரால மட்டும்தான் அந்த டைனோசர்ஸ் வாழ்ந்திருக்கு. அதுதான் இந்த ஸ்டடியில வந்து சொல்றாங்க. சோ அந்த லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து ஒவ்வொரு டைமுக்கும் வந்து வேரி ஆகுது அண்ட் சர்டைன் லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் எரால மட்டும்தான் இட் எக்ஸிஸ்டட்னு சொல்றாங்க. ஓகே, and hence new life forms என்ன ஆகுது, டிஃபரெண்ட் டைம் பீரியட்ஸ்ல அரைஸ் ஆயிட்டே இருக்கு in the history of earth. சோ இப்ப கரண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த எரால இருக்குமா, நம்ம இந்த ஹோலோசீனுக்கு அப்புறம் உள்ள எரால இருக்கும். சோ இந்த ஹிஸ்டரி ஆஃப் எர்த், so these are the history of earth. ஹிஸ்டரி வந்து எர்த் வந்து 4.6 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு இல்லையா. சோ இதுல வந்து ஒரு எராலையுமே ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் வாழ்ந்திருக்கு அண்ட் நியூ லைஃப் ஃபார்ம்ஸும் இட் அரைஸ் in the history of earth. Okay, at different times in the history of earth. So இதெல்லாம் தான் வந்து paleontological evidence அப்படின்னு சொல்றாங்க. Okay, so இப்போ these are some of the fossils. Okay, so fossils-ன்றது என்னது? ஹார்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி லைஃப் ஃபார்ம்ஸ் ஃபவுண்ட் இன் ராக்ஸ். அதுதான் fossils ன்னு பார்த்தோம். இப்ப இந்த fossils-ஓட ஏஜ் என்ன, அது எந்த எரால வந்து பிரசன்ட் ஆயிருந்தது அப்படின்னு நமக்கு தெரியணும்னா நம்ம வந்து ரிலேட்டிவ் டேட்டிங் ஒரு அப்சல்யூட் டேட்டிங்ன்ற ஸ்டடி பண்ணணும். ரிலேட்டிவ் டேட்டிங்ன்றது அந்த பர்டிகுலர் ஃபாசிலோட கம்பேர் பண்றது, அந்த ஃபாசில் கிடைச்ச ஃபாசிலையும் அந்த எரால
டிஃபரெண்ட் எராஸ்ல கிடைச்ச ஃபாசில்ஸையும் கம்பேர் பண்ணி இது வந்து அந்த டைம்ல பிலாங் ஆகலாம் அப்படின்னு சொல்றது. இன்னொன்னு அப்சல்யூட் டேட்டிங்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட் டேட்டிங்கிறது ப்ரிசைஸ் ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸ் வந்து நமக்கு தெரியும் அந்த அப்சல்யூட் டேட்டிங் பண்ணணும். சோ அப்சல்யூட் டேட்டிங்க்கு நிறைய நேம் இருக்கு. ரேடியோ ஆக்டிவ் டேட்டிங், ரேடியோ மெட்ரிக் டேட்டிங், கார்பன் டேட்டிங் இப்படிலாம் சொல்லுவோம். சோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபாசில் ஒரு புதுசா கிடைக்கிற அந்த கண்டுபிடிக்கிற அந்த ஃபாசிலோட ரேடியோ ஆக்டிவ் டீகேவை மெஷர் பண்ணுவாங்க. இல்ல சுத்தி இருக்கிற ராக்ல ஏதாவது ஒரு ரேடியோ ஆக்டிவ் டீகே பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா அதை மெஷர் பண்ணுவாங்க. சோ இது மூலியமா இந்த ப்ரிசைஸ் ஏஜ் ஆஃப் த ஃபாசில்ஸ் என்னன்னு நமக்கு தெரியும். ஓகே, சோ இப்படிதான் ஏஜ் ஆஃப் த ஃபாசில்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபர்தர் இந்த ரேடியோ ஆக்டிவ் டேட்டிங் இதை வந்து எப்படி பண்ணுவாங்க, இதோட பிரின்சிபல் என்ன, இதோட மெத்தடாலஜி என்ன, இதெல்லாம் தெரியணும்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. I will put a separate video on that. Okay, then embryological support for evolution இத வந்து ப்ரப்போஸ் பண்ணது எர்ன்ஸ்ட் ஹெக்கல் அப்படின்ற நேச்சுரலிஸ்ட் அண்ட் ஜுவாலஜிஸ்ட். இவர் வந்து எப்படி இதை ப்ரப்போஸ் பண்றாருன்னா, பேஸ்ட் ஆன் திஸ் அப்சர்வேஷன் ஆஃப் சர்டைன் ஃபீச்சர்ஸ் டியூரிங் எம்ப்ரியானிக் ஸ்டேஜ். ஓகே, சோ எல்லா வெர்டிபிரேட்ஸோட எம்ப்ரியானிக் ஸ்டேஜ பார்க்கும்போது சர்டைன் ஃபீச்சர் வந்து எல்லா எம்ப்ரியோக்குமே வந்து காமனா இருக்கு. ஆனா அது அடல்ட்ல வந்து இல்ல, எம்ப்ரியோ ஸ்டேஜ்ல வந்து காமனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எம்ப்ரியாலஜிக்கல் சப்போர்ட் ஃபார் எவல்யூஷன் ப்ரப்போஸ் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எல்லா வெர்டிபிரேட்ஸோட எம்ப்ரியோஸும் எடுத்துக்கிட்டோம், இன்க்ளூடிங் ஹியூமன் எம்ப்ரியோவும் கூட எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ரோ ஆஃப் வெஸ்டிஜியல் கில் ஸ்லிட், இந்த ஃபிஷ்ல கில் ஸ்லிட் பிரசன்ட் ஆயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எம்ப்ரியோ ஸ்டேஜ்ல எல்லா வெர்டிபிரேட்ஸ்லயுமே இந்த வெஸ்டிஜியல் கில் ஸ்லிட்ஸ் ஜஸ்ட் பிஹைண்ட் த ஹெட் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, பட் இது வந்து ஃபங்க்ஷனல் ஆர்கனா அடல்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறது வந்து ஃபிஷ்ஷுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. சோ கில் ஸ்லிட்ன்றது என்னது, ஃபிஷ்ஷோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். ரெஸ்பிரேஷன் வந்து கில் ஸ்லிட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ரெஸ்பிரேஷன் நம்ம பார்த்திருக்கோம் கிளாஸ் 11லே. ஓகே, சோ இது வந்து இந்த கில் ஸ்லிட் வந்து ஃபங்க்ஷனல் ஆர்கன் ஒன்லி இன் ஃபிஷஸ் அண்ட் நாட் ஃபவுண்ட் இன் எனி அதர் வெர்டிபிரேட். பட் எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்ல, இந்த எம்ப்ரியோ ஸ்டேஜ்ல எல்லா வெர்டிபிரேட்ஸ்லயுமே இந்த வெஸ்டிஜியல் கில் ஸ்லிட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு எர்ன்ஸ்ட் ஹெக்கல் வந்து he provided the embryological support for evolution. ஓகே, இத வந்து டிஸ்ப்ரூவ் பண்றாரு கார்ல் எர்ன்ஸ்ட் வான் பேயர் அப்படின்ற ஜெர்மன் சயின்டிஸ்ட். இது வந்து நீட் 2020ல கேட்டிருக்காங்க இந்த சயின்டிஸ்டோட நேம், இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இவர் என்ன சொல்றாருன்னா, embryos never pass through the adult stage of other animals. What he is saying is, so embryo stageல அது சிமிலரா இருந்தாலுமே ஒரு வெர்டிபிரேட்ஸ்க்குமே, ஒரு மேமல்ஸ்க்கு, பேர்ட்ஸ்க்கு, ரெப்டைல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு டிஸ்டிங்க்ட் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் இருக்கு. அண்ட் அடல்ட் ஃபார்ம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி he disapproved the proposal given by Ernst Haeckel. Okay, so this is important. Carl Ernst von Baer disapproved the proposal given by Ernst Haeckel. Okay, then இப்ப வந்து நம்ம அனட்டாமி அண்ட் மார்பாலஜி, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து முன்னாடி வாழ்ந்த அந்த லைஃப் ஃபார்ம்ஸும் இப்ப பிரசன்ட்ல இருக்க லைஃப் ஃபார்ம்ஸோட அனட்டாமி அண்ட் மார்பாலஜியை கம்பேர் பண்ணோம்னா சிமிலாரிட்டிஸும் இருக்கு, டிஃபரன்சஸும் இருக்கு. ஓகே, சோ அப்ப அந்த சிமிலாரிட்டிஸை மட்டும் நம்ம எடுத்து இன்டர்பிரட் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த காமன் ஆன்செஸ்ட்ரி வந்து ஷேர்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வேல்ஸ், பேட், சீட்டா, ஹியூமன் எல்லாமே மேமல்ஸ். சோ இவங்களோட பேட்டர்ன் ஆஃப் போன்ஸ் ஆஃப் 4 limbs, இந்த கையோட நம்ம ஹியூமன்ஸ்க்கு கை, ஓகே, அதான் 4 limbs. சோ இந்த 4 limbsோட பேட்டர்ன் ஆஃப் போன்ஸ், போனோட பேட்டர்ன் பார்க்கும்போது சிமிலர் அனட்டாமிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு வேல்ஸ், பேட், சீட்டா அண்ட் ஹியூமன் எல்லா மேமல்ஸ்க்குமே. ஓகே, சோ ஆனா வந்து டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இங்க இந்த பிக்சர் பாருங்க, அனட்டாமிக்கலி மேன், சீட்டா, வேல், பேட் எல்லாத்துக்குமே வந்து சேம் அனட்டாமிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. விச் மீன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா, கார்பல்ஸ், மெட்டாகார்பல்ஸ், பேலஞ்சஸ் இதெல்லாம் 4 limbsல பிரசன்ட் ஆயிருக்கு. சோ இந்த பிக்சர்ல பாருங்க, சோ திஸ் இஸ் தி humerus, this is ulna, this is radius, carpels, metacarpus, phalanges. So இது எல்லாத்துக்குமே வந்து அனட்டாமிக்கலி இந்த மேமல்ஸ் எல்லாத்துக்குமே சிமிலர் ஸ்ட்ரக்சரா இருக்கு. பட் இந்த சேம் ஸ்ட்ரக்சர் என்ன ஆகுதுன்னா டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல டெவலப் ஆகுது. சேம் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த சேம் அனட்டாமிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல டெவலப் ஆகுது. ஓகே, டியூ டு அடாப்ஷன்ஸ் டு டிஃபரெண்ட் நீட்ஸ்.
அது வேற வேற தேவைக்காக டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல அடாப்ட் ஆகுது. இதுதான் வந்து டைவர்ஜென்ட் எவல்யூஷன். அண்ட் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் தி ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் திஸ் இஸ் கால்ட் டைவர்ஜென்ட் எவல்யூஷன். ஸோ சேம் அனடாமிக்கல் ஸ்ட்ரக்சர் தான், பட் இட் பெர்ஃபார்ம் தி டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் டியூ டு தேர் அடாப்ஷன் டு டிஃபரெண்ட் நீட்ஸ். இப்போ வந்து மேன் பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்றதுக்காக யூஸ் பண்றோம், சீட்டா ரன்னிங்க்கு யூஸ் பண்ணுது, வேல் ஸ்விம்மிங்க்கு யூஸ் பண்ணுது, பேட் வந்து ஃபிளையிங்க்கு யூஸ் பண்ணுது. ஸோ சிமிலர் அனடாமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸா இருந்தாலும் அது வந்து டிஃபரெண்ட் நீட்ஸ்க்காக டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. இதுதான் வந்து டைவர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கால்ட் அஸ் தி ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஹோமோலஜின்றது இட் இண்டிகேட்ஸ் காமன் ஆன்செஸ்ட்ரி. இது எல்லாமே வந்து காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து தான் வருது. அது ஒரு anatomical structure சிமிலரா இருக்கு, பட் தே ஆர் adapted to perform different functions. இதுதான் divergent evolution. ஓகே, so homology indicates common ancestry அப்படின்றது it's important neat aspect. And divergent evolution in the forelimbs, pattern of bones in forelimbs எல்லாமே வந்து it's important. இந்த டாபிக்கே இந்த divergent and convergent evolution டாபிக்கே neat aspectல it's very important. Okay, and plantsல homology எடுத்துக்கிட்டோம்னா the thorn of bougainvillea and tendril of cucurbita இது வந்து it's examples of homologous structures. நீங்க கேட்கலாம் இதை பார்க்கும்போது வந்து சிமிலரா இல்லையே tendrils thorns அப்படின்னா, அப்படி கிடையாது. இதோட ancestor வந்து காமன் ancestor. இந்த thorn tendril ரெண்டுமே வந்து axillary bud அப்படின்ற காமன் ancestorல இருந்து தான் டெவலப் ஆயிருக்கு. பட் தே ஹேவ் adapted to perform different functions. இதுதான் divergent evolution. ஓகே, இந்த thornன்றது it provide protection to plants, whereas இந்த tendrilன்றது it provide support to plant. ஓகே, so common ancestor இருந்து தான் evolve ஆயிருக்கு, but they have adapted to perform different function. இதுதான் வந்து homologous structures and divergent evolution சொல்லுவோம். ஓகே, so then homology and divergent evolution பாக்குறோம். இப்ப analogy and convergent evolution என்னன்னு பார்க்க போறோம். சோ analogyன்றது it's opposite to that divergent evolution. இதுல வந்து என்னன்னா different anatomical structure இருக்கிறது, they have adapted to perform similar functions. அதுல வந்து different same anatomical structure but different function பார்த்தோம் divergent evolution. இதுல different anatomical structure வந்து they have evolved to perform the same function. அதுதான் வந்து analogy and convergent evolution. Okay, so for example the wings of butterfly, bird, bat எல்லாம் பாத்தீங்கன்னா அதோட anatomical structure different. They are analogous structures. சேமா இருக்கிறது ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர்னு சொன்னோம். இது வந்து அனலாகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். as they have different anatomical origins. அதோட ஆன்செஸ்டரும் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட், காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து வர்றது கிடையாது. அனலாஜின்றது டிஃபரெண்ட் ஆன்செஸ்டர்ல இருந்து வருது, ஆன்செஸ்டர் 1, 2, 3. ஓகே, so but they perform the சேம் ஃபங்க்ஷன். அதோட வந்து அடாப்டேஷன் என்னன்னா ஃபிளையிங்க்கு. ஸோ டிஃபரெண்ட் அனடாமிக்கல் ஸ்ட்ரக்சரா இருந்தாலுமே the wings are performing the same function, flying தான். ஸோ இதுதான் வந்து the result of convergent evolution. Okay, so analogy, wings of butterfly and bird are analogous structure which is a result of convergent evolution. இது neat aspectல it's very important. Okay, so divergent evolution ன்றது the common ancestry wolfல இருந்தா fox, dog எல்லாமே வந்து evolve ஆயிருக்கு, but they are meant for the different purposes, different functions. Okay, then other examples of analogy பாத்தீங்கன்னா eye of octopus and eye of mammal. So ரெண்டுமே வந்து anatomically different structure but they are performing the same function. And flippers of penguin and dolphin இதுவும் வந்து example of analogous structure தான். So dolphinன்றது பாத்தீங்கன்னா it's a mammal and penguin it's a bird. அதோட anatomical structureம் பாத்தீங்கன்னா it's different, but they have adapted to perform the same function, swimming now. Okay, so similar habitat, அது அந்த similar ஒரே environmentல வாழ்றது வந்து has resulted in selection of similar adaptive feature. So அந்த similar இந்த மாதிரி ஒரு adaptive feature வந்து அதுக்கு develop ஆயிருக்கு in different group of organisms. Different group of organisms na mammals, இது mammal, இது bird. So these are they came from different ancestors. அதான் சொல்லிருக்காங்க, but towards the same function, swimming தான் perform பண்ணுது. இதுதான் வந்து analogous structure and convergent evolution. Okay, then sweet potato. Sweet potato-ன்றது it's a root modification and potato-ன்றது it's the sweet potato root and potato வந்து stemல இருந்தே வர stem modification. இதுவும் வந்து it's the another example of analogy. Okay, different anatomical structure but performing the same function. Okay,
சோ இன் சம்மரி நம்ம என்ன பார்த்தோம், டைவர்ஜென்ட் எவல்யூஷன்னா காமன் ஆன்சிஸ்டர்ல இருந்து வர்றது, கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்னா டிஃபரெண்ட் ஆன்சிஸ்டர். சோ DCCD அந்த ஆன்சிஸ்டரியே ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ட்ரைட் டெவலப்மெண்ட், அதோட ஃபங்க்ஷன் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து காமன் ஆன்சிஸ்டர்ல இருந்து வருது, சேம் அனாட்டாமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கு, பட் டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது, அதுதான் டைவர்ஜென்ட் எவல்யூஷன். வேற கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்ன்றது டிஃபரெண்ட் ஆன்சிஸ்டர்ல இருந்து வருது, பட் சிமிலர் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது, அதான் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். ஓகே, ஸ்ட்ரக்சர்ஸ் இன்வால்வ்டு, இந்த டைவர்ஜென்ட் எவல்யூஷன்ல ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர், கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்ல அனலாகஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, சோ இது வந்து நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா பாத்துக்கோங்க. தென் சிமிலாரிட்டிஸ் இன் புரோட்டீன்ஸ் அண்ட் ஜீன்ஸ். சோ இந்த பயோகெமிக்கல் சிமிலாரிட்டிஸ் வச்சு பார்க்கும்போது இந்த புரோட்டீன்ஸ் அண்ட் ஜீன்ஸ்லாம் வந்து சேம் ஃபங்க்ஷன், டிஃபரெண்ட் ஆர்கானிசம்ஸ்ல சேம் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் சஜஸ்ட் காமன் ஆன்செஸ்ட்ரி. ஒரு காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து எவால்வ் ஆனதுனாலதான் சேம் புரோட்டீன் அண்ட் ஜீன்ல எல்லாம் சிமிலாரிட்டி இருக்கு டிஃபரெண்ட் ஆர்கானிசம்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தீஸ் பயோகெமிக்கல் ஸ்டடிஸ் சிமிலாரிட்டிஸ் பாயிண்ட் டு தி சேம் ஷேர்ட் ஆன்செஸ்ட்ரி. சோ அதனாலதான் வந்து டைவர்ஸ் ஆர்கானிசம்ஸ்ல சில ஸ்ட்ரக்சரல் சிமிலாரிட்டிஸ் கூட இருக்கு. ஷேர்ட் ஆன்செஸ்ட்ரினால, காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து வந்ததுனாலதான் இந்த பயோகெமிக்கல் சிமிலாரிட்டிஸ், அதாவது ஜீன்ஸ் புரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து சிமிலரா இருக்கு சில டைவர்ஸ் குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ தீஸ் பயோகெமிக்கல் சிமிலாரிட்டிஸ் ஆர் தி எவிடன்சஸ் ஆஃப் the shared ancestry, evidences of evolution. Okay, then artificial selection. Artificial selection na man வந்து instinctively வந்து தெரிஞ்சே வந்து பிரீடிங் பண்றது. ஓகே, தெரிஞ்சு இப்படிதான் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சு இன்ஸ்டிங்டிவ்லி பிளான்ஸ் அனிமல்ஸ் வந்து கிராஸ் பிரீடிங் பண்ணி அந்த அந்த மாதிரி எவல்யூஷன் நடக்கிறது தான் ஆர்டிபிஷியல் எவல்யூஷன், ஆர்டிபிஷியல் செலக்ஷன். எப்படி நேச்சுரல் செலக்ஷன் நம்ம சொன்னோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா உள்ளதுதான் ஆர்டிபிஷியல் செலக்ஷன். ஸோ மேன் ஹாஸ் பிரிட் செலக்டட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஸ்போர்ட், செக்யூரிட்டி, இந்த மாதிரி. ஸோ மேன் வந்து டொமஸ்டிகேட்டட் மெனி வைல்ட் animals and crops. For example, இப்ப டாக் ஸ்பீஷிஸ் இருக்கு இல்லையா, அதுவே வந்து wolf, காமன் ஆன்செஸ்டர் wolfல thousands of years இன்டென்சிவ் பிரீடிங் பண்ணி ஃபார்ம் ஆனதுதான் இப்ப டொமஸ்டிகேட்டட் டாக்ஸ் சொல்றாங்க. பட் ஸ்டில் they are of the same group. அதோட காமன் ஆன்செஸ்டர் wolf தான். அது மாதிரி பிளான்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கேபேஜ், காலிஃபிளவர், ப்ரொக்கோலி இதெல்லாம் வந்து வைல்ட் மஸ்டர்ட் பிளான்ட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து எவால்வ் ஆனதுதான், செலக்டிவ் பிரீடிங் பை மேன் மூலமா எவால்வ் ஆனதுதான் அப்படின்னு சொல்றாங்க. So these are the artificial selection, it's the selective breeding by man. Okay, then natural selection. இது வந்து நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நேச்சுரல் செலக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரியல் மெலனிசம், அது நீட் 2015ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ எவல்யூஷன் பை நேச்சுரல் செலக்ஷன், இதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் இங்கிலாந்துல பிஃபோர் போஸ்ட் ப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்சர்வ் பண்ணிருக்காங்க. சோ பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது 1850ஸ்ல பாத்தீங்கன்னா மோர் ஒயிட் விங்டு மாத்ஸ், சோ பெப்பர் மாத் அப்சர்வ் பண்ணும்போது ஒயிட் விங்டு மாத்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது than the dark winged or melanized moths. Okay, after industrialization பாத்தீங்கன்னா இந்த ப்ரொபோர்ஷன் அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. டார்க் விங்ட் அந்த மெலனைஸ்டு மாத்தோட ப்ரொபோர்ஷன் அதிகமாயிடுச்சு, வேற இந்த ஒயிட் விங்டு மாத்தோட ப்ரொபோர்ஷன் வந்து கம்மி ஆயிடுச்சு சேம் ஏரியால. சோ இதுல என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்கன்னா, the predators will spot a moth against the contrasting background. இததான் வந்து இதுக்கு எக்ஸ்பிளனேஷனா சொல்றாங்க. சோ எக்ஸ்பிளனேஷன் இஸ் ப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்போ இந்த ட்ரீ ட்ரங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஏரியா வர்றதுக்கு முன்னாடி இந்த ட்ரீ ட்ரங்க்ஸ்ல எல்லாம் வந்து ஒயிட் லைக்கன்ஸ் வந்து நிறைய இருந்திருக்கு. லைக்கன்ஸ்ன்றது இட்ஸ் சிம்பயோட்டிக் அசோசியேஷன் ஆஃப் ஆல்கே அண்ட் ஃபங்கைன்னு படிச்சிருக்கோம். இது வந்து பொல்யூஷன் இண்டிகேட்டர். பொல்யூஷன் வந்து அதிகமா இல்லாத பிளேசஸ்ல தான் இது லைக்கன்ஸ் க்ரோ ஆகும். ஓகே, சோ இப்ப இந்த லைக்கன்ஸ் இருக்கும் போது இந்த ஒயிட் விங்டு மாத்ஸ் எல்லாம் வந்து அந்த பேக்ரவுண்ட்ல அதை மறைச்சுக்குச்சு, கேமோஃப்ளோஜ் பண்ணிக்கிச்சு. சோ பிரிடேட்டர்ஸ்க்கு அது வல்னரபிளா இல்ல. ஓகே, அதனால அந்த ஒயிட் விங்டு மாத்ஸ் அதிகமா இருந்தது. வேற இந்த மெலனைஸ்டு மாத்ஸ், டார்க் விங்டு வந்து அந்த கான்ட்ராஸ்டிங் பேக்ரவுண்ட்ல அதிகமா தெரிஞ்சது. சோ பிரிடேட்டருக்கு வல்னரபிளா இருந்தது, ஈஸிலி ஸ்பாட்டட் பை பிரிடேட்டர்ஸ். வேற போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்னாச்சு, நிறைய ஸ்மோக், சூட்ன்றது அந்த ஸ்மோக்ல இருந்து வர பிளாக் பவுடர் இருக்கு இல்லையா, சோ அதுதான், அதெல்லாம் வந்து அந்த ட்ரீ ட்ரங்க்ஸை வந்து டார்க்கன் பண்ணிருச்சு. சோ ரொம்ப பொல்யூஷன் அதிகமாயிடுச்சு. பொல்யூட்டட் ஏரியாஸ்ல இந்த லைக்கன்ஸ் க்ரோ ஆகாது. சோ இந்த ட்ரீ ட்ரங்க்ஸ் எல்லாம் டார்க் ஆயிட்டதுனால இந்த ஒயிட் விங்டு மாத்ஸ் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டிங்கா
தெரிய ஆரம்பிச்சிருச்சு, வல்னரபிள் ஆயிடுச்சு பிரிடேட்டர்ஸ்க்கு. வேற இந்த டார்க் விங்டு மாத்ஸ் வந்து அது வந்து இட் இஸ் ஈஸி டு கேமோஃபிளேஜ் ஃபார் டார்க் விங்டு மாத்ஸ். ஓகே, சோ கேமோஃபிளேஜ்னா என்ன? அதே சேம் பேக்ரவுண்ட்ல தன்னை மறைச்சுக்கிறது தான் கேமோஃபிளேஜ். பிரிடேட்டர்னா என்ன? மத்த அனிமல்ஸ், மத்த ஆர்கானிசம்ஸ் ஹண்ட் பண்ணி கில் பண்ணி சாப்பிடுறதுதான் பிரிடேட்டர். ஓகே, சோ இதுல இருந்து என்ன சொல்றாங்க? திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் சப்போர்ட்டட் பை த ஃபேக்ட் தட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இல்லாத ரூரல் ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா ஒயிட் விங்டு மாத்ஸ் தான் அதிகமா இருந்திருக்கு மெலனைஸ்டு மாத்ஸை விட. ஓகே, சோ இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா மிக்ஸ்டு பாப்புலேஷன் இருக்கும்போது, சோ மிக்ஸ்டு பாப்புலேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ்ல எந்த ஆர்கானிசம்ஸ் வந்து பெட்டரா அடாப்ட் ஆகுதோ அதுதான் சர்வைவ் ஆகும், அதுதான் வந்து அதிகமா ரீப்ரொடியூஸ் பண்ணும், அதுதான் பாப்புலேஷன் சைஸ்ல இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் நேச்சுரல் செலக்ஷன் நம்ம அப்படின்னு ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? சோ அதுதான். So this is the classic example of natural selection, industrial melanism. Okay, then remember that no variant is completely wiped out. அப்படின்னா என்ன சொல்றாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் இந்த கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப இந்த டார்க் விங்டு மாத்ஸ் வந்து இப்ப கேமோஃபிளேஜ் பண்ணிருச்சு அந்த டார்க் பேக்ரவுண்ட்ல. அப்ப ஒயிட் விங்டு மாத்ஸ் வந்து கம்ப்ளீட்டா எராடிகேட் ஆயிடுமா, கம்ப்ளீட்டா வைப்ட் அவுட் ஆயிடுமானா கிடையாது. Some individuals will still survive. அததான் இங்க சொல்லியிருக்காங்க. So no variant is completely wiped out. Okay, then evolution by anthropogenic action. So இதுவும் நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எவல்யூஷன்ன்றது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல தான் நடக்கும் அப்படின்றது கிடையாது. இட் ஹேப்பன்ஸ் இன் அ டைம் ஸ்கேல் ஆஃப் மந்த்ஸ் ஆர் இயர்ஸ் ஆல்சோ டியூ டு ஹியூமன் ஆக்ஷன்னால ஈவன் மந்த் அண்ட் இயர்ஸ் லைன் ஸ்கேல்ல கூட அந்த எவல்யூஷன் நடக்கலாம். ஸோ ஓவர் யூஸ் ஆஃப் ஹெர்பிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் ஓவர் யூஸ் பண்றதுனால மைக்ரோப்ஸ் அண்ட் யூகேரியோட்டிக் சில ஆர்கானிசம்ஸ் எல்லாம் என்ன ஆகுது? அது வந்து அடாப்ட் ஆயிக்குது, ரெசிஸ்டன்ட் ஆயிடுது. அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ், ஹெர்பிசைட், பெஸ்டிசைடுக்குலாம் அடாப்ட் ஆயிடுறதுனால அது எப்படி அடாப்ட் ஆகுது? எவல்யூஷன் நடக்குது அதுல. அதனாலதான் அது வந்து ரெசிஸ்டன்ட் ஆகுது இல்லையா? சோ மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் டைம்ல வந்து அந்த எவல்யூஷன் அந்த ஆர்கானிசம்ஸ்ல நடந்து அது ரெசிஸ்டன்ட் ஆகுது இல்லையா? இதுதான் வந்து இட்ஸ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் எவல்யூஷன் பை ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்ஷன். ஓகே, இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரெசிஸ்டன்ட் டெவலப் ஆகுது இல்லையா? இதுதான் வந்து ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்ஷன் எவல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள். தென் எவல்யூஷன்ன்றது இட்ஸ் தி stochastic process, not a direct process. Stochastic process it's a random process. ரேண்டமா ஒரு என்விரான்மெண்டல் சேஞ்ச்னால அண்ட் சில திடீர் மியூட்டேஷன்ஸ்னால அந்த மாதிரி ரேண்டமா நடக்கிறது தான் எவல்யூஷனே தவிர டிட்டர்மைண்டா இப்படிதான் டைரக்ட் ப்ராசஸா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, this is about the evidences of evolution. Students, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா kindly subscribe my channel and என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும்னா என்னோட சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு, அதுல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடாப்டிவ் ரேடியேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா kindly subscribe my channel.